رمضان أقبل بعد طول غيابي ففرحت فيه مهنئا أحبابي خير الشهور به النفوس تعلقت واستسلمت للخالق الوهاب بك ليلة القدر التي نزلت بها آيات تذكرة لذي الألباب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நம்முடைய ரமலானுடைய 3வது நாள் பாடத்திலே ஒரு அழகான ஹதீஸ், மனுஷன் நன்மண்டா என்ன பாவண்டா என்னங்கிறத ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் தீர்மானிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய லேசான வழி. இந்த ஹதீஸை விளக்குவதுதான் என்னுடைய இந்த இடத்துல நோக்கமாக இருக்கிறது. நவாஸ் பின் சிம்ஆன் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த நபித்தோழர் கேட்கிறாங்க, அனில் பிர்ரி வல் இஸ்ம், நன்மை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன? அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்பது அழகிய நற்குணம். அப்படி என்றால் என்ன? சேர்ந்து வாழ்தல், ஒத்துப்போவது, மென்மையாக நடந்து கொள்வது, கடுமைத்தனம் காட்டாமல் இருப்பது, அழகான முறையில் நட்பு கொள்வது, கூட்டாளி சேர்வது. அவங்க நம்மளை என்னதான் பகைச்சாலும் கூட நாங்க ரொம்ப புன்முறுவலோட சந்தோஷமாக அவங்களோட நாங்க நடந்துட்டு, யா அல்லாஹ் நீனே போதுமானவன்னு போறது. ஆக மொத்தத்தில் மென்மை, ஒத்து போறது, இது எல்லாம் சேர்ந்த ஒரு தாத்து தான், வழிபாடுதான் ஹுஸ்னுல் குல்க், அழகிய நற்குணம். நன்மைக்கு முதலாவது வரைவிலக்கணத ரசூலா என்ன சொல்றாங்க? நற்குணம், மென்மையாக இருத்தல், ஒத்து போதல், எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது, விலகுதா புன்முறுவல் பூத்துக்கொண்டு. வல் இஸ்ம் மா ஹாக ஃபீ சத்ரிக், பாவம் என்று சொன்னால் என்ன? உன்னுடைய உள்ளத்திலே அது ஹாக்க என்று சொன்னால் அதை செய்கின்ற நேரத்திலே உன்னுடைய உள்ளம் நிலையாக இருக்காது, தடுமாறிக்கொண்டிருக்கும். உன்னுடைய உள்ளத்திலே அதற்குரிய விளக்கம் இருக்காது, எப்பவும் சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். இது பாவமா என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பாய். அதே போல உன்னுடைய உள்ளத்திலே அமைதி இருக்காது, இல்திராப், கடல் கொந்தளித்துக் கொண்டே இருக்கும். உன்னுடைய உள்ளத்திலே இருந்து அதெல்லாம் விடுபட்டு அது அப்படியாக இருக்கும். ஹாக்கஃபி சதரிக், உறுத்துறது, குழப்பம் செய்யறது, சந்தேகத்தை உண்டாக்குறது, நன்மையா தீமையா இப்படின்னு அது உறுதியே இருக்காதுங்க ஒரு மூமினை பொறுத்தவரை. அவன் தேட வேண்டிய செய்யறவள். ரெண்டாவது என்னன்னு சொன்னா, கரஹிதா எத்தலையன்னா சாலைஹி, என்னன்னு சொல்லி சொன்னா, இதை நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி சொன்னா அந்த மனிதன் வெக்கப்படக்கூடியவனாக இருந்தால் மனிதர்கள் இதை பார்த்தால் என்னை அவமரியாதையாக நினைப்பார்கள். அப்ப என்ன, சமுதாயத்துக்கு தெரிவது கூட எனக்கு வெக்கம் என்ற ஒரு நிலைமையில ஒரு வெக்கமான மூமினுக்கு பாவம் இருக்கும். வெக்கம் கெட்ட மூமின் முஸ்லிம் இருப்பான், பாவியான முஸ்லிம் இருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவான்? அல்லாஹ்க்கே நாம் பயப்படையில, சமுதாயமா இதுக்கு என்ன நாம் பயப்படுறது அப்படின்னு சொல்லுவான். இது என்னடா ஷைத்தான்ட ஆகப்பெரிய லாஜிக் தான் இது. ஏன் இவன் பாவத்தை செய்யற நேரத்தில் பகிரங்கமா செஞ்சான்னு சொன்னா அதுக்கு பிறகு அதை விடுறது ரொம்ப கஷ்டங்க. அல்லாட நாட்டம் ஒன்று வேணும்.
ஆனா உள்ரங்கத்தில் இது பாவமா இல்லையான்னு யோசிச்சு மனிதர்கள் இதை பார்த்துருவாங்கன்னு யோசிச்சான்னு சொன்னா இவன் அழகான முறையில் அந்த பாவத்திலிருந்து ஒதுக்கினான். ஆக நன்மை அழகிய குணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மென்மையாக நடத்தல், ஒத்துப்போதல், குடும்பத்தோடு சேர்ந்து வாழல், நண்பர்களோடு சேர்ந்து வாழல், கொள்கை சகோதரர்களோடு கண்ணியமான முறையில் நடத்தல், கொள்கை இல்லாத மக்களோடும் அழகான முறையில் விஷயங்களை விளக்கப்படுத்தி சொல்லுவது அவங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கிறது. அடுத்தது என்ன? அதாவது இசும் பாவம் என்று சொன்னால் மஹாக்க, அதை செய்யற நேரத்தில் தடுமாற்றம் நிலை இருக்காது, அதே நேரத்தில் உள்ளம் அதற்காக விரிவடைந்து கொடுக்காது, சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும், அமைதி இருக்காது, கடல் அலை போல அது எப்பவும் கொந்தளித்துக் கொண்டே இருக்கும். இதெல்லாம் என்ன ஒரு மூமினுக்கு இருக்கும். வெட்கப்படுவான். மக்கள் இதை பார்த்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வெட்கப்பட்டு அதை ஒழிச்சு செய்ய பார்ப்பான், இல்லாட்டி விட பார்ப்பான். இது வெக்கமுள்ள ஒரு மூமின் முஸ்லிமுக்கு உள்ள அடையாளம். வெக்கம் கட்டவர்களுக்கு என்ன இருக்காது, அது இருக்காது. பாவிகளுக்கு இந்த தன்மை இருக்காது. அப்ப இந்த ஹதீஸ் என்னன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நான் ஒரு பாவத்தை அது எங்கப்பா இந்த உள்ளத்தை உறுத்தவே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லிடுவாங்க. இன்னும் சில சொல்றாங்க மனுஷங்க பார்த்தா நமக்கு என்னப்பா, ஏன்னா அவனோலா நமக்கு சோறு போட போறான் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அப்ப இப்படியாக இருக்கிறவன் சொன்னா தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டு தான் உள்ளத்தை உறுத்தாதுங்க. அந்த சம்பவத்தை கூட பாருங்க, 99 செஞ்சவர்களே அவர் உறுத்தவே இல்லை, கொலை செய்யவரை காட்டி அதுக்கு பிறகுதான் உறுத்துது. அப்ப கொலைய செய்ய துவங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு அதெல்லாம் உறுத்தாது. மனுஷனை கொள்றது எறும்ப கூட கொள்ளாதவனுக்கு எறும்புல கைய வச்சாலே மேல நடுக்கம் புரியுதுங்களா? அப்ப இந்த டாப் லெவல்ல நாம இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, ஏன் இதை நாம பாவத்தை மறைச்சி செய்யணும்னு இந்த இடத்துல மக்கள் பார்த்தா இதை வெறுப்பாங்கன்னு யோசிக்கிறாங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. சஃப்வான் பின் முஹரிஸ் அல் மாஸினி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாபியின் நினைக்கிற சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் பயணத்திலே மேற்கொண்டேன். அப்போ நான் கேட்டேன், கைஃபு சமீத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஃபி நஜ்வா, ரகசியத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நஜ்வாட்டு சொன்னா உண்மையிலேயே ரகசியம். ஆனா இந்த இடத்துல அவர் கேட்கிறது என்ன சொன்னா, அல்லாஹ் அவனுக்கும் அவன் அடியானுக்கும் இடையில ரகசியமாக சில விஷயங்களை நாளைக்கு கியாமத் நாள்ல கேட்பான். எந்த அடியான்? மூமினான அடியானாக இருந்தார். இப்ப சொல்றார், இன்னல்லாஹ யுத்னில் மூமின், அல்லாஹ் கிட்ட நெருக்கிடுவான். என்ன அர்த்தம்? தூரத்துல வச்சு கேட்டா எல்லாருக்கும் விளங்கிடும். அப்போ நாம ரகசியமாக ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போட்டு வைங்க, சமுதாயத்தை நாம பார்த்து பயந்துட்டு அதை விட்டுருவோம். சின்னத்துல அல்லாஹ் மன்னிச்சு போடுவான். இது அல்லாஹ்க்கே பயப்பட நான் செய்யறதை செஞ்சுட்டு தான் போவோம். எனக்கு மனசை நான் உறுத்தவே இல்லையே. உறுத்துறவன் தான் அங்க ரகசியமா செய்ய போறான். புரியுதுங்களா போயிட்டு? அப்ப இன்னல்லாஹ யுத்னில் மூமின், மூமினை நெருக்குவான். ஃபயலவு அலைஹி கனஃபஹு வ யஸ்துருஹு, அல்லாஹ் தன்னுடைய திரையை அவனை விட்டு நீக்கி விடுவான். அந்த பாதுகாப்பு அந்த அவனுடைய அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அவ்வளவு நெருக்கடு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். கிட்ட நெருக்கி வச்சுக்கிட்டு அத்தாரிஃபு தன்பகதா அத்தாரிஃபு தன்பகதா ரப்பு கேட்பான் நம்ம கிட்ட, இந்த பாவம் நீ செஞ்சியே தெரியுமான்னு கேட்கும். கடைசியில் எல்லா பாவத்தையும் ஒன்று கொண்டுவார். உழைச்சிட்டு இவர் என்ன நினைப்பார்? ஒத்துக்கொண்டுட்டு வர ஆஃபி நஃப்ஸி அன்னஹு ஹலக்க, அழிஞ்சே வைத்தோம், முழு பாவமும் நமக்கு பொறுப்பாயிடுச்சு. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, சதர்துஹா அலைக ஃபி துன்யா, உன்னை உலகத்தில் இந்த பாவத்தை நான் மறைச்சேன். வேணா ஆஃபிருலக்கல் யௌம், இன்றைக்கும் நான் என்ன செய்கிறேன், இதெல்லாம் மறைச்சி ஃபயுத்தா கிதாப ஹசனாத்தி, அவனுடைய நல்ல ஏடுகள் அவன்கிட்ட கையில கொடுக்கப்படும். ஆனா பாவிகள், காஃபிர்கள், முனாஃபிக்களை பொறுத்தவரையில இவர்கள் அல்லாஹுவை, அவர்களுடைய இறைவனை அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அவர்களுக்கு லஅனத்துல்லாஹி அலத் தாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அவர்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் இருந்து இவனை துரத்த வேண்டும் என்று அவர்கள் இவனுக்காக வேண்டி பிரார்த்தனை, எதிர் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதை இங்க வழங்கலாம். அப்ப நீங்க இந்த ஹதீஸில இருந்து நீங்க என்ன விளங்குறீங்க? பாவம்னு சொல்லி நினைச்சதுக்கு போறோம் உள்ள நமக்கு உறுத்துற தன்மை இல்லைன்னு சொல்லி சொன்னா நாம இன்னும் மூமின் இல்லை, நாம முனாஃபிக் அல்லது ஃபாசிக்கு. அடுத்தது என்ன? மக்கள் பார்க்கிறாங்கிற பயம் ஒன்று இருந்தாதான் நல்லா நாம ஒழிச்சு செய்வோம், இல்லாட்டி செய்யறத விடுவோம். விளக்குதா? அப்படி செஞ்சோன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் தாலா நாளைக்கு என்ன செய்ய திற போட்டு, மனுஷன் தானே நாமளும் ஒழிச்சு சில பாவங்களை செஞ்சிருவோம். பாவம் செய்யறதுக்கு இதை சாதமாக்கிறாதிய இந்த ஹதீத
ஒரு மூமின் அப்படி நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டோம், கண்ணியமாக நான் சத்தாருடா, நான் மன்னிக்க கூடியவன்டா, உன்னை மன்னிச்சு விட்டேன்னு சொல்லுவான். யாரு சமுதாயத்தில் பாவத்தை செஞ்சுக்கிட்டு அவ என்ன செய்யறாங்க, பெருமை அடிக்கிறாங்க. என்ன மாதிரி ஆளு 10 பேரையே போட்டு தள்ளுவேன் விளங்குதா. எத்தனை பேரை போட்டிக்கிறேன் தெரியுமா? நான் சோடா கலக்காம ஒரு போத்தல் சாராயத்தையும் அடிப்பேன், கார் ஸ்பெக்க தந்தா முழுசா பிரிச்சு வெண்டு காட்டுவேன். இப்படி எல்லாம் சொல்றாங்க மக்கள் விளங்குதா. இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சத்தார் சத்தார் ஆகிக்க மாட்டான், பகிரங்க போட்டு அவமானப்படுத்தி போடுவான், அவமானப்படுத்தி போடுவான் என்பதை இந்த இடத்துல நீங்க விளங்கிக்கலாம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பாருங்க. இன்னல் மூமின யராதுஹு கஅன்னஹு காயிதுன் தஹத ஜபலின் யகாஃபு அன் யகா அலைஹி. ஒரு மூமின் தன்னுடைய பாவத்தை எப்படி கருதுவான் என்று சொன்னால் அவன் மலைக்கு கீழே உட்கார்ந்து இருப்பதை போலவும் அது தனக்கு மேலால் விழுவது போலவும் நினைப்பான். வயன்னல் ஃபாஜிர யராதுஹு கத்பாபி மர்ர அலா அன்ஃபி. மூக்குல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கொசுவை போல அவன் நினைப்பான் என்று இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப மூமின்டா உங்களுக்கு தெரியும், ஃபாஜிர் என்று சொல்லி சொன்னா உண்மையிலேயே ஃபாஜிர் என்ற சொல்லு எதுக்கு பயன்படுத்தப்படுது சொன்ன அரபுல ஃபசக, மானக்கடான செயல்கள் செய்கிறார்கள், ஜினாவுக்கு நெருக்கமான செயல்கள் செய்கிறார்கள். வன் அமச ஃபில் லித்தாத், அதாவது மனசுக்கு விருப்பமான செயல்கள் எனக்குதான் அதுகளை அவங்க மனசு ஆசைப்படுற அந்த பாவமான செய்யறவர்கள் அர்த்தம். சரியா? அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் தன்னுடைய பாவத்தை மலைக்குள்ள மாறி உழுற மாதிரி நினைப்பான். சரியா? அப்போ என்ன என்று சொல்லி சொன்ன அந்த ஹதீஸுடைய சுருக்கம், ஒரு மூமினுடைய உள்ள எப்போ நூறானியத்தா இருக்கும், நூறானியத்தா இருக்கும். இந்த நூறானியத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நூறானியத்துக்கு மாத்தமான ஒரு பாவம் விழுந்துட்டு வைங்களேன், இப்ப என்ன யோசிக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த பாவம் நம்ம நூறானியத்தை இல்லாமாக்கி ஆதன் அல்லாஹ் வையாக்கும், அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும், இதுல இருந்து நாம தப்ப முடியாத அளவுக்கு நிலைமை வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நூறானியத்தை அவனை என்ன செய்யும், குருத்தம். அது ஏன் ஜபல் மலைக்கு ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க தெரியுமா? மத்த என்ன மாதிரி சொன்னாலும் கொஞ்சமாவது தப்பிக்கிறலாம் விளங்குதா. மலை தொடார்னு கீழே விழுந்தா, பெரிய பில்டிங் கீழே விழுந்துட்டா நசிஞ்சதுதான் மண் சரிவுன்னு சொல்லி ரசிக்கிறாங்களே. அப்ப மூமீன் அப்ப மலைக்கு உதாரணம் காட்டுறாண்டா தப்பவே முடியாதுன்னு நினைப்பா. ஏன்? அவனுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள பயத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய தண்டனையின் மேலுள்ள பயத்தின் காரணமாக அவன் மௌஃபிரத்தை விட அல்லாஹ்வுடைய தன்பு, பாவத்துடைய தண்டனை உறுதியானதுன்னு பயப்படுவாங்க. நாமெல்லாம் எப்படி நினைக்கிறோம், என்னத பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதாவது அல்லாஹ்வுடைய மௌஃபிரத்து ரொம்ப பெருசியப்பா, அல்லாஹ்வுடைய மௌஃபிரத்து ரொம்ப பெருசியப்பா நமக்கு அப்படின்னு தான் நாம யோசிப்போம். யோசிச்சுதான் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு போறோம். இது மூமின் தன்மை கிடையாது. ஒரு மூமின் என்ன யோசிப்பான், அவன்கிட்ட உறுதி இருக்கும் அல்லாஹ்வுடைய மௌஃபிரத். என்னது அல்லாஹ்வுடைய மௌஃபிரத்து, அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அவன்கிட்ட பாவம் தான் பெருசாக நினைச்சு அதை பத்தியே ஃபிக்கர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப மழை உள்ள போது இப்படி செஞ்சா அவன் நெருங்குவானா? நெருங்க மாட்டான். ஆனா பாவியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாட்டு சொல்லி சொன்னா அவருக்கு அல்லாஹ் பத்திய மாரிஃபத் குறைவாய்க்கும், அதனால மக்ஃபிரத்தை பத்திய நம்பிக்கை கூடுதலாய்க்கும். பாவத்தெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நினைப்பாரு, ரொம்ப சிம்பிளாக நினைப்பாரு. அதாவது அவருக்கு அது கணக்கே இல்லை. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூக்க சொல்றாங்க, மூக்குல உட்கார்ற கொசுவை சொல்றாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதுகுல உட்கார்ற கொசுன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை. கதுபாபின் மர்ரா அலா அன்ஃபிஹின்னு தான் சொன்னாங்க. மர்ரா அலா லஹரி, முதுகுல உட்கார்றது துரத்துறது கஷ்டம். மூக்குல கொசு உட்கார்றா அது என்னது தப்பண்டாலே அடிக்கடி துரத்த திருப்பி வாருது, செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அது திருப்பி குந்தம், திருப்பி துரத்துவாரு, திருப்பி துரத்துறது திருப்பி குந்தம். இதே மாதிரி ஒரு மூக்குல கொசு பாதி பாவத்தை நடப்பாராம். அப்படின்னா என்ன, அடிக்கடி நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், செய்ய 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 என்ன எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லப்பட்டு இவன் பாவத்தை எல்லாம் இவன் அற்பத்தனமாக சொல்லுவாங்க, இவன் சிறுமைத்தனமாக காண தங்கிடுவான்.
சாலிஹான அமலை எல்லாம் இவன் சிறுமத்தனமாக கண்டுட்டு இந்த மாதிரி இவனுடைய நிலைமை இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூக்குல உட்கார்ற இந்த சொல்றதுக்கு காரணமே என்னன்னு சொன்னா, தட்டி விடுறது லேசி, ரொம்ப லேசான பறவை, சின்ன பறவை கொசு. அதனால கொசுவையும் காற்றாக மூக்கையும் காற்றாக. அப்ப என்ன, அடிக்கடி உட்கார்ந்தாலும் தட்டி விடுறதுக்கு லேசான இந்த நிலைமையில் அவனுடைய உள்ளம் இறுகி பாவத்தில் நிறைஞ்சி மக்கள் எதை சொன்னாலும் கூட என்னது அந்த உபதேசம் அவனுக்கு பிரயோசனமே அளிக்காது. ஆன்மாவின் மீதும் அதனை செவ்வாய்ப்படுத்தியவன் மீது சத்தியமாக. ஏன் ஆன்மான் அல்லாஹ் தஆலா சொன்னா, வேற உடல் உறுப்பு எதையுமே சொல்ல இல்ல. இது செவ்வாயிட்டு சொன்னா எல்லாமே செவ்வாயிரும். கல்பையே செவ்வாய்க்கு விட்டுரும். கல்பையே செவ்வாய்க்கினா எல்லாமே செவ்வாயாகிவிடும், எல்லாமே செவ்வாய். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லுகிறார். ஆன்மாவின் மீது அதை செவ்வாய்ப்படுத்துவது மீது சத்தியமாக. செவ்வாய்ப்படுத்துவது என்பது என்னவென்று சொன்னால், மனிதர்களுடைய ஈமானுடைய தரஜாக்களுக்கு ஏற்ப அவனுடைய ஆன்மா செவ்வாயாக இருக்கும். இப்ப நபிமார்கள் அவங்களுடைய ஆன்மாவோட செவ்வாய் வேறு. உச்ச கட்டத்தில் அவங்க ஈக்கம் அவங்களோட ஆன்மா சின்னது ஒன்று இருந்தாலும் பெருசா கருப்பு புள்ளியா காட்டிடும். சஹாபாக்கள் அடுத்த கட்டத்தில் ரைஜில் வைப்பாங்க. அவங்களுக்கு அது அப்படி ஒரு நிலைமையை காட்ட அதனாலதான் நீங்க பாக்குறீங்க விபச்சாரம் செஞ்சவங்க எல்லாம் ஓடி ரசூல்லா கிட்ட தௌபா கேட்கறதுக்காக வேண்டி அடுக்கி எடுத்துட்டு போன சம்பவங்கள்லாம் நாம பாக்குறோம். சகோதரர்களே, அதை நீங்க விளங்கிக்கிறோம். அப்போ ஆன்மாவின் மீதும் அதனை செவ்வாய்ப்படுத்தியதன் மீதும் சத்தியமாக சொன்னா, முதலாவது நபிமார்களுடையது, இரண்டாவது மூமின்களுடையது, விளக்குதா? அடுத்தது முஸ்லிம்களுடையது, அடுத்தது என்ன, மனிதர்களுடையது. அதுக்கு கொஞ்சம் தாழ்ந்த செவ்வாய் தான் இருக்கும். மிருகங்களுக்கு ஆன்மா இருக்கிறத, அதுக்கு அதை விட கூட செவ்வாய் இருக்கும். ஆடு மாடுக்கிற செவ்வாயை விட குறைஞ்சதாக சிங்கம் புடிக்கும். சிங்கம் புடிக்கி இருப்பதை விட குறைஞ்சதாக எதுக்கு இருக்கும், பாம்பு தேலுக்கு இருக்கும். அலிமத் நஃப்சுமா அஹ்லரத், ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும். அதனாலதான் அந்த கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆடெல்லாம் வருவது. ஏன்டா அதுல செவ்வையில, அந்த ஆட்டிட செவ்வையில குத்துறது பாவன்னு தெரியும், செவ்வையில தெரியும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா, அந்த ஆன்மாவை சொல்றான். இன்சான் சொல்லவில்லை. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா நஃப்ஸுள்ளதும் மௌத்தை சுவைக்கும். என்ன அர்த்தம், ஆடு மாடு கோழி கொக்கு எல்லாமே வந்துடுங்க. அப்போ மேல் நிலையில இருந்து கீழ் நிலையில உள்ள எல்லாருக்கும் ஆன்மா இருக்கிறது. ஆனா அந்த ஆன்மாவுடைய செவ்வாய்ப்படுத்துதல் ரெண்டு பேருக்கு வித்தியாசமா இருக்கும். பல தரஜாக்கள் இருக்கும். எனக்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்காது, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு இருக்காது. யாருக்கு கூட யாருக்கு குறை. அல்லாஹ் வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, அதனால தான் ஸவ்வாவையும் போட்டு நஃப்ஸையும் சொல்றான். அடுத்தது என்ன, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. இல்ஹாம் குத்திக்கு போட்டு காட்டுறது, இஃபாம் விளங்கப்படுது. இயற்கையிலேயே நான் சொன்ன இது பாவங்கிறது நமக்கு விளங்கி கொண்டே இருக்கும். விளங்குதா? ஃபைனல் இல்ஹாமுஹு அயூகி அல்லாஹு ஃபீ கல்பில் அப்த், ஒரு அடியானுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போடுவதுதான் இல்ஹாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப என்ன, தக்வாவையும் ஃபுஜூரையும் தக்வாவையும். அப்ப என்ன, ஃபுஜூர் கபீஹ் கெடுதியானது, இது ஹசன் இது அழகானது. நஃப்சு சொல்லிக்கிட்டே இருக்கும். இவர் என்னத்தை வாயால கரைக்கட்டுமே, ஹதைனா ஹுண்டஜிதை, ரெண்டையும் நாங்க ரெண்டு வழியை நஃப்சுக்கு காட்டி வச்சுக்கிறோம். என்னது காட்டி வச்சுக்கிறோம், நஃப்சுக்கு காட்டி வச்சுக்கிறோம். இது காட்டுறதே விளங்கையில் சொன்னா அது நஃப்ஸே இல்லை, இன்சானியத்தே இல்லை. ஆடு மாடோட நீ ரொம்ப கீழே போய்த்தடா, உலாய்க்க கல்யாணம் வல்லும் வளர்ந்து. ஆடு மாடுக்காவது குத்துறது பாவன்னு தெரியும், உனக்கு வெட்டி போட்டாலும் பாவன்னு தெரியாது, வெட்டி போட்டாலும் பாவன்னு தெரியாது, லட்சத்தை அடிச்சாலும் பாவன்னு தெரியாது. அதெல்லாம் பொடி அப்படி செஞ்சு போட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு வித்துருவார். விளங்குதா அவங்களுக்கு? அப்ப மலைக்கு ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கீழே விழுந்து அப்படி நசிஞ்சு போயிடும் அந்த நிலைமை. ஏன், அவன் யக்கீன் ஈக்க மௌஃபிரத்தை விட நமக்கு பாவம் கூடிட்டாக்கும், எல்லாம் மன்னிக்காம தருவானோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அந்த ஈமான்ட நூர் இல்ம், அந்த இல்மு அப்படி அந்த பிரகாசம் அதை கொடுக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் ஏன் கொசுவை சொன்னார்கள், சின்னது துரத்த ரப்பாட்டா துரத்த உட்கார்ந்துக்கிட்டு துபாப்னா திரும்ப வந்து கொண்டே இருக்கும். குள்ளமா தரத நீ எப்போதெல்லாம் விரட்டுகிட்டாயோ அது திரும்ப என்ன செய்யும், அது மீள வரும்.
அதனாலதான் கொசு. அன்பை ஏன் சொன்னாங்க, முதுவ சொல்லையில லேசி, தட்டுறதுக்கு லேசி. பாருங்க ஹதீஸுடைய எவ்வளவு அழகான விளக்கங்கள் சொல்லி நீங்க பாருங்க அப்போ அதை நீங்க விளங்கிக்கிறோம் அடுத்தது ஆன்மா பத்தி சொன்ன. அடுத்தது என்ன, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யாரு இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தினான் அவன் வெற்றி அடைந்து விட்டான். யாரு இதனை ஹாபா என்ன சொல்லுவேன், தஸ்ஸாஹா, தஸ்ஸாவானால என்ன சொல்லுவேன். இப்போ என்ன ஜக்காஹான்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் தஆலா ஒரு மூமினான முத்தகியை பொறுத்த வரைக்கும் அந்த தக்வாவை கூட்டி கொடுத்துருவான். ஏன், அவன் கேட்கறது முழுக்க தக்வாவை தானே. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வலியுஹா அன்த வலியுஹா அன்த மௌலாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. என்ற உள்ளத்துக்கு பயபக்தியத்தா, அதனுடைய சொந்தக்காரன், நஃப்ஸுடைய சொந்தக்காரன் நீ, எஜமான நீ, அதை தூய்மைப்படுத்து. இப்படி எல்லாம் இவன் பேசுவான் என்பதை நாம விளங்கிக்கிடலாம். அப்ப என்ன, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. ஸக்கான்னு சொன்னா நீங்க சொன்ன இன்னும் நீக்குது, இன்மா ஜகாத்துக்கு சொல்லுவோமே, வளர்ச்சி அடைவது, சுத்தமடைவது. அப்போ யாரு அல்லாஹ் தஆலா இதை சுத்தப்படுத்திக்கிட்டே அவன் யாருக்கு, ஆன்மாவை சரியாவையாக அல்லாஹ் தஆலா சுத்தப்படுத்தி கொண்டே இருப்பான். இதை வளர்த்துக்கிட்டே இருப்பான். எது, தக்வாவை வளர்த்து கொண்டே இருப்பான். அப்படி யோசிச்சார். அது அஃப்லஹ மன் ஸக்கா. ஏன், அல்லாஹ் இன்ன ஃபுலானன் யுஸக்கி ஃபுலானன் சொல்லுவாங்க. ஒரு மனிதர் அந்த மனிதரை அவர் தூய்மைப்படுத்திட்டான்னு வளமையில சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் எல்லா ஆன்மாக்களோட சொந்தக்காரராக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு மூமினாக இருந்து நன்மையை செஞ்சா தக்வாவை கூட்டி தந்து கொண்டே இருப்பான். கூட்டி தந்து கொண்டே இருப்பான். ஆனா பாவியாக இருந்தால் வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, நஷ்டமடைந்தான். அஃப்லஹுக்கு மாத்த என்ன, காவ தஸ் என்று சொல்லி சொன்னா என்னது, தத்சீஸ் இக்ஃபாஉ ஷை ஃபி ஷை, ஒன்னோட ஒண்ணு போட்டு மறைக்கிறது. அப்ப நல்லவர்கள் தங்களுடைய நஃப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் கிட்ட போய் வெளிப்படுத்துவாங்க, இல்லாட்டி உலமாக்கள்கிட்ட போய் நல்லவர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா பாவிகள் என்ன செய்வாங்க, அதை மறைச்சி அதுக்கு வேற விளக்கங்கள் கொடுத்து அதை ஒழிச்சி அதை செய்து கொண்டே இருப்பார்கள். அடுத்தது என்ன, நல்லவர்கள்ட்ட பத்தி நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சீங்க எனக்கு மன்னிப்புக்குமாலாம் கேட்க மாட்டாங்க. இவனே கட்டப்படுவா, இவன்கிட்ட போய் நாம கேட்கணுமா அப்படின்ட்டு பேசிடுவாங்க. தஸ்ஸா ஃபில் மஆசி ஹத்தா இன்னம சபிஹா, பாவத்தில் அப்படி நுழைஞ்சிருவான். நுழைஞ்சதால அவனுக்கு அது புதைஞ்சிரும். புதஞ்சி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள அப்படி போய் மோதுன்னு போதா எப்படி விளங்க போகுது. தஸ்ஸா நஃப்ஸுல் ஃபுஜூர், பாவத்தில் அப்படியே அவனுடைய உள்ளத்தை அப்படியே கொண்டு போய் போடுகிறதால வதாலிக பி சபபி முஆலபதிஹி அலைஹா, அது அவன் கெட்டவர்களோட முஜாலசத்திஹி அலைஹா, அவர்களோட நஃப்ஸ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் சொன்னா, அந்த நஃப்ஸை சுபப்படுத்தினு சொல்லி ஏன் தெரியுமான்னு சொன்னா, அந்த நஃப்ஸ் ஃபல்ஹமஹா ஃபுஜூரஹா என்று சொன்னா. ஏன் சொன்னா, ஃபுஜூர மட்டும் எத்தனையோ பாவம் இருக்குது, இஸ்மு இருக்குது, தன்பு இருக்குது, சையாத்து இருக்குது. ஆனா இங்க ஃபுஜூர்னு சொல்றானே, அதாவது பெண்ணோட சம்பந்தப்பட்ட அந்த விதமான பாவங்கள், அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட் இதுலையாங்க, அதுதான் நஃப்ஸ ரொம்ப அழகாக தாக்கக்கூடியதாக இருக்கிறது, ரொம்ப அழகாக தாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, நீங்க அழகான முறையில் நீங்க விளங்கி கொடுங்க. நம்மளுடைய ஹதீதுடைய இந்த விஷயம் என்ன, முதலாவது ஒரு மூமின் பாவத்தை நன்மையை வளர்க்கறதுக்குள்ள ஒரு அழகான விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துட்டாங்க. மக்கள் பார்க்கறத வெறுப்ப உள்ள தடுமாறும். அதனால பாவத்தை நீ ஒழிச்சு செஞ்சா ஒழிச்சு தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். சமுதாயமாவது மண்ணாங்கட்டியாவது எனக்கு எந்த விதமான எனக்கு தடுமாற்றம் வரையில நீ செஞ்சேன்டா அங்க அறிவிச்சிருவாங்க, ஹாவுலா இல்லது என கதபு அலா ரப்பிஹிம், இதோ இருக்கிறார்களே ரப்ப பொய்ப்பித்தவர்கள், அவர்களுக்கு அநியாயக்காரர்களுடைய அநியாயம், அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்வார்கள். இரண்டாவது ஹதீஸ் என்ன சொன்னேன், மூமினை வச்சு பாவத்தை மலம் மாதிரி நினைப்பான்னு சொல்லி சொன்னேன். காரணத்தை நான் சொன்னேன், மூமினுக்கு பாவிக்கு இது வழக்குதா. அடுத்தது என்ன சொன்னேன், நஃப்ஸுடைய தரஜாக்களை சொன்னேன். நஃப்ஸி வமா சவ்வாஹா, வழக்குதா. நபிமார்களுக்கு ஈக்கிறது வேற, மனிதர்களுக்கு ஈக்கிறது வேற, சஹாபாக்களுக்கு ஈக்கிறது வேற. அதனாலதான் சஹாபாக்கள் பெரும் பாவங்களாக நினைத்தது. உன்னா நாவுதுஹா மினல் முஹ்லிகாத், நீங்க எல்லாம் சின்ன சின்ன பாவங்களை நீங்க செஞ்சு சின்ன நினைக்கிறீங்க, நாங்க இதெல்லாம் பெரிய அழியக்கூடிய பாவம் நினைச்சோன்னு சொல்லி போட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப அந்த நூறானியத்,
அடுத்தது என்ன? வல்ஹமஹா ஃபுஜூரஹா, நல்ல அல்லாஹ் கிட்ட நெருங்க 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 நமக்கு அதனுடைய உள்ளத்துல தள்ளிக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் வந்து இது பாவம், இது தக்குவாண்டு அல்லாஹ் தள்ளிக்கொண்டே இருப்பான். யாரு போட்டு புதைத்து கொண்டு யார்கிட்டையும் ஒன்று சொல்லாம அல்லாஹ் கிட்ட சொல்லாம இருக்கிறார்களோ அவங்க நஷ்டம் அடைஞ்சிடுவாங்க. அதனால சகோதரர்கள், அல்லாஹ் கிட்ட உங்களோட பாவங்களை சொல்லுங்க, சொல்லி அழுங்க, அதை புதைச்சிருங்க. அதை புதைச்சத்தை வெளியே எடுத்து கொட்டு, நான் உங்களுக்கு பாவம்னு அது தெரியலையா, நல்ல மனிதர்கிட்ட போய் நீங்க ஏதாவது கேட்டு இது கூடுமா கூடாதான்னு சொல்லி கேட்டு நீங்க என்ன செய்யுங்க, விளக்கத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த 3 ஹதீஸுடைய விளக்கத்தை நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் சொன்னது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் மனசாட்சியாவது வேலை செய்ய ஆரம்பிக்கும். வழங்குதா? மனசாட்சியை தனியை விட்டா வகைக்கு அப்பால போயிடும். வழங்குதா? சில நேரத்தில் ஜினா செய்யறத கூட மனசாட்சி சரியாக்கிடும். வழங்குதா? என் பிள்ளைக்கு பால் கொடுக்க வழியில, அதனால ஒத்தனை சொல்லி தர மாட்டேங்கிறான், நான் என்ன செய்யறேன், ஜினா செய்யறேன். டான்ஸ் ஆடுறது கூட பெண்கள் போய்த்து அது சரியாக்கி போட வந்து. வழங்குதா? வந்து அதனால சகோதரர்களே, மனசாட்சியை வச்சு எல்லாத்திலையும் முடிவெடுக்க கூடாது. வஹியோட வைத்துத்தான், இந்த இல்ஹாமோட வைத்துத்தான் இவைகளை நாங்கள் உறுதி எடுக்க வேண்டும் என்பதை இந்த பாடத்திலே இருந்து விளங்கிக் கொள்ளுங்கள். ஹாதாமா இந்தி வல் இல்மு மினல்லாஹி தஆலா வ கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.